ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் வருகின்ற மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதத்திலே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல 2 விதமான கிரக பெயர்ச்சி மாற்றங்களும் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ ராசியிலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சியாகி ஜென்மச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. கூட ராகு பகவான் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப ஜென்மச்சனி நடந்திருக்கே, அப்ப சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட வேண்டாம் நீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய உபயராஜி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம மீனம் அப்படிங்கிறது குருவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம். இந்த இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா மீனராசியை பொறுத்த வகையில் இந்த ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கும்பராசி இருந்த இதில் பாதி தான் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஆட்சி பலம் பெற்று தன்னோட செயலை வந்து செய்ய ஆரம்பிச்சார். இங்கே அப்படி கிடையாது. அது ஒரு விஷயமா. இன்னொன்று, குரு பகவானும் பார்த்தீங்கன்னா மே 14க்கு பிறகு பெயர்ச்சியாகி தன்னோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்து பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட விரய செலவுகளை கண்டிப்பாக குறைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், விரய செலவுகளை குறைக்கும், உடல் உபாதைகளை குறைக்கும், அலைச்சல் திருச்சலை குறிக்கும், மன உளைச்சலை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிம்மதியான உறக்கத்தை தரும். அப்போ பாதி பிரச்சனை குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு.
முதல்ல குருவோட வீட்டில் இருக்குது, அதில் பாதி பிரச்சனை குறைஞ்சிருச்சு. அடுத்து பிரச்சனை எந்த இடத்துக்கு வருமோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறார். அப்போ அது மூலமாக உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் இதே காலகட்டத்தில் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக செய்கிறார். அப்போ மீனராசி அன்பர்கள் வெளிநாட்டில் வேலைக்காக தொழிலுக்காக போகணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு பகவான் வேறு அங்கே இருக்கிறார். அப்போ வெளிநாடு தொடர்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், வெளிநாடு வெளியூர் மாற்று மொழி பேசுகிறவங்க இவங்களோட தொடர்புகள் ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து பாருங்க, குருவோட பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில்காரகன் ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஜென்மச்சனியாக இருக்கிற இதே காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளி இடங்களுக்கு மாற்றம் செய்வீங்க. வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேறு இடம், வேலை பார்க்குற இடத்த மாற்றுறது, தொழில் செஞ்ச இடத்த மாற்றிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை அடிப்படையில், வருமானம் அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8, 12ஆம் இடங்களை குரு பார்க்கறது, அதுவும் சனி ஜென்மச்சனி காலகட்டத்தில் குரு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னா தேவையில்லாத அசிங்கம், அவமானம், மனஸ்தாபம், நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, அலைச்சல் திருச்சல் ஏற்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குரு பகவான் பார்க்கையில் அந்த இடத்த சுபத்தன்மையாக மாற்றுறாரு. கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தீர்வாகுது. உங்களுக்கு சாதகமான அமைப்பு கிடைக்குது. இதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க இருக்க நல்ல விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மே 14ஆம் தேதி வரையுமே பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 2ஆம் இடம்